Hi guys, welcome back to my channel Pindu Diaries and don't forget to subscribe my channel. நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்த மாதிரி அந்த வீடியோவோட கண்டினியூஸ் தான் கெட் ரெடி வித் மீ ஃபார் அ மேரேஜ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட்டு முந்தின நாள் நைட்டே நான் ப்ரீ ப்ளீட்டிங் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ளஸ் வந்து ஐ வாண்ட் டு சம் கேர்ள் இன் மை ஹேர். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த பின் இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்து தான் பண்ணேன். ஸோ குட்டி குட்டியாக பின்னி வச்சுருந்தேன். அடுத்தது இது அம்மாவோட என்கேஜ்மெண்ட் சாரீ. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இதை உடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் நேரத்தே நான் வந்து அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். பேசிக்லி வந்து மேக்கப்புக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் நான் க்ரீம் யூஸ் பண்ணேன், இல்லாமல் இந்த ஜெல்லு மட்டும்தான். பான்ஸோட ஹைலரானிக் சூப்பர் லைட் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பான்ஸோட பிபி ப்ளஸ் க்ரீம், அந்த க்ரீம் யூஸ் பண்ணேன். இதில் வந்து நான் அந்த பிளெண்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து ஆல்ரெடி வெட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படின்னா வந்து ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு மேக்கப் போட்டிருக்கோம், அது ஹெவியாக வந்து தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது ஹெவியாகவே இருக்காது. ஏன்னா நம்ம கையை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது சம்திங் அந்த பவுடர் போட்ட ஃபீல் இருக்கும். இதுனா வந்து அப்படி அழகாக நம்ம ஸ்கின்னோடையே பிளெண்ட் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ நான் அந்த டெக்னிக் தான் இப்போ கொஞ்சம் மந்த்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்களுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறத வந்து வெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆன மாதிரியும் இருக்கும். ரொம்ப வந்து வெசர்க்காது, வெசர்த்தாலும் வந்து ரொம்ப வடிஞ்சு ஊற்றாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு வந்து ஐப்ரோ வந்து ரொம்ப இருக்காது. ஸோ நான் வந்து பென்சில் வச்சு தான் கொஞ்சம் அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட் எண்டுலேயும் வந்து கொஞ்சம் வரைவேன். அதை வந்து போட்டுட்டு லாக்மேயோட காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஐலைனர் போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து அது ரொம்ப திக்காக தான் போடுவேன். என்னடா இந்த வீடியோ போரிங்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு அவ்வளோவா அந்த ஜோக் பண்ணுறது, காமெடி சென்ஸ் எல்லாம் கிடையாது. நான் ஏதோ எனக்கு வந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோ போரிங்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சாரி. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஆட் பண்ணி போடுற மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணுறேன். காஜல் போட்டுட்டு அடுத்தது இந்த கேர்ள் பண்ணுறதுக்கு வேண்டி நான் முந்தின நாள் பண்ண வேலையால் எனக்கு வரவே இல்லை. இருந்து மெதுவாக அவுத்து பார்க்க என்னால் ரொம்ப முடியல. அப்புறம் தம்பியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். அதிர்ஷ்டவசமாக என் தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். எனக்கு ஆச்சரியம்னா தாங்க முடியல. ஆனால் அவன் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஹேரை வந்து கலத்துனா. ஆனால் எனக்கு வரவே இல்லை. அவன் இருந்தனால இன்றைக்கி நான் கொஞ்சம் தப்பிச்சேன் தான். இல்லாட்டி நான் ரொம்ப ஸ்லோவாக தான் அவுத்திருப்பேன். ஸோ கேர்லிங் நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாடல் வந்து. அதனால நம்ம வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்லாம் இல்லை. சும்மா நான் எடுத்து ஒரு கிளிப்பு மட்டும் வச்சுருக்கேன். அழகாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து மஸ்காரா வந்து மாஸோட மஸ்காரா அதையும் போட்டுக்கிட்டு அப்புறம் கம்மல் போட்டேன். எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய கம்மல் போடணுன்னா கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா வந்து காது அந்த ஓட்டை வந்து பெருசாகிடக்கூடாதுன்னு. ஸோ அதுக்காக தான் நான் ஆன்லைனில் அந்த காது மாட்டுறதுக்கான ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அது நான் கொஞ்சம் என் தங்கச்சி கல்யாணத்தோட கடையில் வாங்கினேன். இங்கே ஒரே ஒரு ஷீட்டு 10 இருக்குது. அந்த ஒரே ஒரு ஷீட்டை வந்து 30 ரூபான்னு என்கிட்ட விற்றுட்டா. நான் இந்த வந்து ஏமாறுறதுல நான் தான் ஃபஸ்ட் ஆளுன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணால் 10 ஷீட்டு ரொம்ப விலை கம்மி. நான் அதோட லிங்க் வேணால் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், எப்படி ஏமாந்துருக்கும் பார்த்தியாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் லிப்ஸ்டிக்கு, வளையல், பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோடய ஓவரால் லுக்கை முடிச்சாச்சு. நான் கொஞ்சமாவது வின்டேஜ் லுக்கை வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.